பத்தி பார்க்கலாம். அதாவது இது கற்றளி கோயில் அப்படின்னு சொல்றாங்க. கற்றளி கோயில் அப்படின்னா என்னன்னா, செங்கக்கல் எப்படி அடுக்கி வச்சு கட்டுறாங்களோ அதே மாதிரி கருங்கற்களை அடுக்கி வச்சு கட்டுறதான் கற்றளி கோயில் அப்படின்னு சொல்றாங்க. இது யார் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணா அப்படின்னு பார்த்தோம்னா, பல்லவ மன்னன் 2ஆம் நரசிம்மவர்மன் அவர்கள் தான் இதை கிரியேட் பண்ணாங்க. ஸோ இந்த பாணியை யூஸ் பண்ணி தான் காஞ்சி கைலாசநாதர் கோயில் அவர்களை கட்டியிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த காஞ்சி கைலாசநாதர் கோயில ஒரு தூண்டுகோலா எடுத்துதான் ராஜராஜன் அவர்கள் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ராஜராஜன் தான் அந்த பெரிய கோயிலை கட்டினாங்க அப்படின்றது சான்று யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஜெர்மனி அறிஞர் 1886 கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் தீவிரமா கல்வெட்டுகளை நிறைய படிச்சு ராஜராஜன் தான் இந்த கோயிலை கட்டுனாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ உலகிலே மனிதனால் கட்டப்பட்ட மிகப்பெரிய கற்றளி கோயில் எது அப்படின்னா இந்த தஞ்சை பெரிய கோயில் அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்திய கட்டடக்கலை பாணியை 3ஆ பிரிக்கிறாங்க. ஒன்று நாகரம், இன்னொன்று வேசரம், இன்னொன்று திராவிடம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த தஞ்சை பெரிய கோயில் எந்த வடிவம் சேர்ந்தது அப்படின்னா எண்பட்டை வடிவில் கட்டப்பட்ட திராவிட பாணி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.